அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அவா அறுத்தல் என்ற தலைப்பின் கீழ் வரும் 12வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். அடிக்கடி நுண்மை விளைந்து போய் அவைகள் அடுக்கிய இடந்தோறும் அலைந்தே தடிக்கடி நாய் போல் நுகர்ந்து வாய் சுவைத்து தவம் புரிந்தான் என நடித்தேன். பொடிக்கடி நாசி துளையிலே புகுத்தி பொங்கினேன். ஐயோகோ, எனது முடிக்கு அடி புனைய முயன்றிலேன். அறிவில் மூடனேன், என் செய்வேன் எந்தாய். இதுதான் இந்த 12வது பாடல். இதுக்கு விளக்கம்: எந்தை பெருமானே, நுண்ணிய உருவுடைய சிற்றுண்டிகளை ஆசைப்பட்டு அவைகளை அடுக்கி வைத்திருக்கும் கடைகளை தேடி அலைந்த நான் ஊன் துண்டை சுவைக்க துடிக்கும் நாய் போல நாவால் வாய் சுவைத்து தவம் புரிந்தவனைப் போல நடித்தவனாக இருக்கின்றேன். அச்சிற்றுண்டிகளின் மனத்தை மூக்குத்துளைகளால் மோந்து உவகையுற்றேனே ஒழிய, ஐயோ, உனது திருவடியை எனது தலையில் பொருந்த நல்லறிவில்லாத மூடனானதால் முயன்றேன் இல்லை. எனவே நான் யாது செய்வேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை மிகவும் சிறப்பாக ஏற்றியிருக்காங்க. இதுவரைக்கும் பலவிதமான உணவு பதார்த்தங்களை சொல்லிட்டு வந்தவங்க நாம் விரும்பி உண்ணக்கூடிய சிற்றுண்டி, ஸ்நாக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதை இந்த பாடலில், அதாவது 12வது பாடலில் சொல்லியிருக்கிறாங்க. இதில் அந்த ஸ்நாக்ஸ் வைத்திருக்க அந்த கடைகளை தேடி, அதாவது சிற்றுண்டிகளை தேடி அலைந்து அதை உண்பவனாக இருக்கின்றேன். அதுக்கு அவர் கம்பாரிசன் எது சொல்கிறாங்கன்னா, ஊன் துண்டை கடித்து சுவைக்கும் நாய் போல நாவால் வாய் சுவைத்து தவம் புரிபவனைப் போல நடித்தேன். பாருங்கள், அது சாப்பிட்றது கம்பாரிசன், அப்படி அந்த மாதிரி பண்ணுறாங்க. அச்சிற்றுண்டிகளின் மனத்தை மூக்குத்துளைகளால் மோந்து உவகை உற்றேனே அன்றி, ஐயோ, உனது திருவடியை எனது தலையில் பொருந்த நல்லறிவில்லாத மூடன் ஆனதால் முயன்றேன் இல்லை. எனவே நான் யாது செய்வேன். நான் அறிவில்லாதவனாக இருக்கிறேன். அதாவது உனது திருவடியை சரணடையணும் அப்படின்ற அந்த அறிவு இல்லாமல் நான் இருக்கின்றேன். ஏன்னா உனது புகழை நான் தெரிந்து கொள்ளவில்லை, உனது பெருமைகளை நான் அறியவில்லை. அதனால தான் நான் மூடனாக இருக்கிறேன். உனக்கு தெரிஞ்சிருந்தேன்னா, தெரியாமல் இருந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை. எனக்கு உணவு தான் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி அதை தேடி தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். பலவிதமான உணவு பதார்த்தங்களை சொல்லிட்டு வந்தவங்க கடைசியில் சிற்றுண்டி என்று சொல்லக்கூடிய ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டாங்க. அப்போ இதையும் நான் ரொம்ப விரும்பி தேடி கடையாக தேடி அலைந்து சாப்பிட்டு உனது திருவடியை, உனது அருளை பெற வேண்டும் என்ற அந்த அறிவில்லாத மூடனாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அப்போ நாம் அறிவு உள்ளவனாக மாறணும் அப்படின்னா அந்த கடவுளுடைய பெருமைகளையும் அவருடைய புகழையும் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். இதுக்காக வள்ளல் பெருமான் திருவடி புகழ்ச்சி அப்படின்னேவும் அருமையான பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. 256 வரிகளில் மிக சிறப்பாக இருக்குது. அதை நம்ம பாடி தெரிஞ்சுக்கிடுவோம், எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதோடு கூட ஆடிய பாதம் அப்படின்ற தலைப்புலையும் அருமையாக இறைவனுடைய பெருமைகளை சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு திருவருட்பா பாடல்லையும் சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் பாடி நம்ம இந்த விளக்கத்தை பார்ப்போம். முதல்ல நான் ஆடிய பாதம் அதை படிக்கிறேன். ஆடிய பாதம் மன்று ஆடிய பாதம், ஆடிய பாத நின்று ஆடிய பாதம், பாடிய வேதங்கள் தேடிய பாதம், பக்திசை பக்தர்க்கு தித்திக்கும் பாதம், நாடிய
மாதவர் தேடிய பாதம் நாதாந்த நாட்டுக்கு நாயக பாதம். தீராத வல்வினை தீர்க்கின்ற பாதம் தெய்வங்கள் எல்லாம் தெரிசிக்கும் பாதம். வாரா வரவாகி வந்த பொற்பாதம் வஞ்சமனத்தில் வசியாத பாதம். ஆரா அமுதமாகி அன்னிக்கும் பாதம் அன்பர் உள்ளத்தே அமர்ந்தருள் பாதம். நாராயணன் விழி நன்னிய பாதம் நான் புனை பாடல் நயந்த பொற்பாதம். அருட்பெரும் ஜோதியதாகிய பாதம் அம்மையும் அப்பனும் ஆகிய பாதம். பொருட்பெரும் போகம் புணர்த்திய பாதம் பொன்வண்ணம் ஆகிய புண்ணிய பாதம். நாரணா ஆதியர் நாடரும் பாதம் நான் தவத்தால் பெற்ற நற்துணை பாதம். ஆரண ஆகமம் போற்றிய பாதம் ஆசை விட்டார்க்கே அனிமையாம் பாதம். பாருங்கள், ஆசையை விட்டவங்களுக்கு தான் அனிமையாம் பாதம் சொல்லி இறைவனுடைய அந்த திருவடி பெருமைகளை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். இறைவன் எப்படிலாம் இருக்கான் அப்படின்னு இந்த பாடலில் எப்படி சொல்லிட்டாங்க பாருங்கள். அருட்பெரும் ஜோதியதாகிய பாதம் அம்மையும் அப்பனும் ஆகிய பாதம் பொருட்பெரும் போகம் புணர்த்திய பாதம் பொன்வண்ணம் ஆகிய புண்ணிய பாதம். அருமையாக சொல்கிறாங்க. தீராத வல்வினை தீர்க்கின்ற பாதம் தெய்வங்கள் எல்லாம் தெரிசிக்கும் பாதம். வாரா வரவாகி வந்த பொற்பாதம் வஞ்ச மனத்தில் வசியாத பாதம். பாருங்கள், வஞ்சர்கள் நெஞ்சில் இருக்க மாட்டான், அன்பர்கள் உள்ளத்தில் தான் இருப்பான். அருமையாக சொல்கிறாங்க. சரி, இப்படி சொன்னவங்க இன்னொரு திருவிழா பாடலில் இது ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இறைவனுடைய பெருமைகளையும் புகழையும் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அந்த இறைவனுடைய தன்மை என்ன நம்ம தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு அது மேலே பக்தி செலுத்தணும் அப்படின்னே தெரியும். அது தெரியாமையே நம்ம திருவடி பெருமை என்னன்னே தெரியலை அப்படின்னா எப்படி அவனுடைய அருளை பெற முடியும்? அதுதான் இந்த பாடலை சொல்கிறாங்க. உணவு மேலே இச்சை வச்சு நான் எல்லா பக்கமும் உணர்ந்துக்கிட்டு இருக்கேன். அதனால உனது பெருமை புகழ் இவ்வளவு பெருமையும் புகழையும் கொண்ட உன்னை நான் அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது உன்னுடைய அருளை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற அந்த வருத்தத்தோட வெளிப்பாடாக தான் இந்த பாடல் அமைஞ்சிருக்குது. இதை பாருங்கள், அவர் சொல்லக்கூடிய தெய்வம் பாருங்கள். அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் உயர் நாதாந்த தெய்வம் இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கு அருளும் தெய்வம் தெருட்பாடல் உவந்த எனையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம் வாயார வாழ்த்துகின்றோர் மனது அமர்ந்த தெய்வம் மலரடி என் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம் காயாது கனியாக கலந்து இனிக்கும் தெய்வம் கருணை நிதி தெய்வம் முற்றும் காட்டிவிக்கும் தெய்வம் சேயாக எனை வளர்க்கும் தெய்வம் மகா தெய்வம் சிற்சபையில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம். நம்ம வேறு தெய்வம் எதுவும் நினச்சிருவோம்னு சொல்லிட்டு தான் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் அப்படின்னு சொன்னவங்க இங்கே அருமையான வார்த்தை போடுறாங்க பாருங்கள். மலரடி என் சென்னிமிசை வைத்த பெருந்தெய்வம். அவருடைய மலரடியை எனது சென்னி மிசை, அதாவது எனது தலைமேல் வைத்த தெய்வம் அப்படின்றாங்க. இந்த பாடல்லையும் அப்படி தானே சொல்கிறாங்க. அதாவது இந்த 12வது பாடல் எப்படி சொல்கிறாங்க, ஐயோ உனது திருவடியை எனது தலையில் பொருந்த நல்லறிவில்லாத மூடன் ஆனதால் முயன்றேன் இல்லை. எனக்கு அறிவு இல்லை, நான் மூடனாக இருக்கிறேன், அதனால் உனது திருவடி பெருமையை நான் அறிந்து கொள்ளவில்லை. அப்போ இந்த பெருமைகள்லாம் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இந்த வார்த்தையே அங்கே வருது பாருங்கள். மலரடி என் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம். அப்போ இவர் சொல்லக்கூடிய இந்த தெய்வம் அவருடைய அருளை பரிபூரணமாக நமக்கு கொடுக்கக்கூடிய தெய்வம். அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள். காயாது கனியாக கலந்து நிற்கும் தெய்வம் கருணை நிதி தெய்வம் முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம் சேயாக என்னை வளர்க்கும் தெய்வம் மகா தெய்வம் சிற்சபையில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம். அதுக்கு முன்னாடியும் என்ன சொல்கிறாங்க, தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம். அருமையாக சொல்கிறாங்க. இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கு அருளும் தெய்வம் திருட்பாடல் உவந்து எனையும் சிவமாக்கும் தெய்வம்
சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். அருமையாக இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்படி சொன்னவங்க திருவடி புகழ்ச்சி அப்படின்னேவும் அருமையாக பாடியிருக்காங்க. 256 வரிகளில் மிக சிறப்பான பாடல். இது ரொம்ப இவ்வளோ வரிகளையும் என்னால் படித்தோம்னா ரொம்ப இந்த வீடியோ ரொம்ப அதிகமாக போகும். அதனால் நான் சைவத்தில் அதாவது இந்து மதம் அந்த சைவ சமயத்தில் பார்த்திங்கன்னா சைவ சித்தாந்தத்தில் அந்த சித்தாந்த தத்துவம் சைவ சித்தாந்த தத்துவத்துக்கு புத்துயிர் கொடுத்த 4 என்று சொல்லக்கூடிய 4 மகான்கள், அதாவது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் என்று சொல்லக்கூடிய அப்பர், சுந்தரமூர்த்தி நாயனார் என்று சொல்லக்கூடிய சுந்தரர், மாணிக்கவாசகர். இந்த 4 பேருடைய புகழ்லையும் இந்த பாடல்களுக்கு இடையில் வருது. அவருடைய புகழ்களிலிருந்து நான் சேர்ந்து அப்படியே படித்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நீங்கள் சமயம் கிடைக்கும்போது இது துதிப்பாடல். இதை படிச்சிங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல அனைத்து விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். இதை நம்ம டெய்லி காலையில் படிக்கிறது ரொம்ப நல்லது. காலையிலையோ எப்போ படித்தாலுமே நல்லது தான். திருவடி புகழ்ச்சி, இறைவனுடைய பெருமைகள் எல்லாம் அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. மிகவும் அற்புதமான வரிகள், படிக்க படிக்க ஆனந்தம் தரக்கூடிய வரிகள். இப்போ நான் இந்த 4 அந்த துதி அதிலிருந்து அவருடைய பெருமைகள்லேருந்து அப்படி சொல்லிட்டு வராங்க. அதிலிருந்து நான் படித்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். எம்பந்தம் அற எமது சம்பந்த வல்லல் மொழி என் மனமணக்கும் பதம். ஈவரசர் எம்முடைய நாவரசர் சொற்பதிக இசை பரிமளிக்கும் பதம். ஏவலார் புகழ் எமது நாவலூரார் புகழ் இசை திருப்பாட்டு பதம். ஏதவூர் தங்காத வாதவூர் எங்கோவின் இன் சொல்மணி அணியும் பதம். எல்லூரும் மணிமாட நல்லூரின் அப்பர் முடி இடை வைகி அருள் மென்பதம். எடுமேல் என தொண்டர் முடிமேல் மறுத்திடவும் இடைவழிந்து ஏறும் பதம். எழில் பறவை இசைய ஆரூர் மருகின் அருள் கொண்டு இராவ் முழுதும் உலவும் பதம். இந்தொண்டர் பசியற கச்சூரின் மனைதொறும் இறக்க நடைகொள்ளும் பதம். இலைப்பரல் அறிந்து அன்பர் பொதிசோர் அருந்த முன்னிருந்து பின்னடக்கும் பதம். எரிவிறகு விற்க வளர்கூடர் தெருத்தோறும் இயங்கிய இரக்கப்பதம். இருவைகையங்கரையின் மண்பட பல்கால் எழுந்து விளையாடும் பதம். எங்கே மெய் அன்பருளர் அங்கே நலந்தர எழுந்தருளும் வன்மை பதம். எவ்வண்ணம் வேண்டுகினும் அவ்வண்ணம் அன்றே இறங்கி ஈந்தருளும் பதம். என் போன்றவருக்கு மிகு பொன் போன்ற கருணை தந்து இதயத்து இருக்கும் பதம். என்னுரை அன்ன பதம் என் உயிருக்கு உயிராய் இலங்கு செம்பதும பதம். என் அறிவனும் பதம் என் அறிவனுக்கு அறிவாய் இருந்த செங்கமலப்பதம். என் அன்பெனும் பதம் என் அன்பிற்கு வித்தாய் இசைந்த கோ கனகப்பதம். என் தவமெனும் பதம் என் மெய்தவ பயனாய் இயைந்த செஞ்சலசப்பதம். என் இரு கண்மணியான பதம் என் கண்மணிகளுக்கு இனிய நல் விருந்தாம் பதம். என் செல்வமாம் பதம் என் மெய்ச்செல்வ வருவாய் எனும் தாமரை பொற்பதம். என் பெரிய வாழ்வான பதம் என் களிப்பாம் இரும்பதம் என் நிதியாம்பதம். என் தந்தை தாயெனும் இணைப்பதம் என் உறவாம் இயற்பதம் என் நட்பாம் பதம். என் குருவெனும் பதம் என் இட்ட தெய்வ பதம் எனது குலதெய்வ பதம். என் பொறிகளுக்கு எல்லாம் நல் விடயமாம் பதம் என் எளிமையும் விடா பொற்பதம். என் குறையெல்லாம் தவிர்த்து ஆட்கொண்ட பதம் எனக்கு எய்ப்பில் வைப்பாகும் பதம். எல்லாருக்கும் நல்ல பதம் எல்லாம் செய் வல்ல பதம். இணையிலா துணையாம் பதம் எழுமணம் உடைந்து உடைந்து உருகி நெகில் பக்தர்கட்கு அமுதாகும் பதம். என்னுயிர் பாலில் நறு நெய்யோடு சர்க்கரை இசைந்து என இனிக்கும் பதம். ஏற்றமுக் கனி பாகு கண்ணல் கற்கண்டு தேனென மதிரிக்கும் பதம். எங்கள் பதம் என்று சமயத்தேவர் இசை வழக்கிடு நற்பதம். ஈரிலா பதம் எலாந்தரு திருப்பதம் அழிவில் இன்பு உதவுகின்ற பதமே. அருமையாக இந்த பாடலில் பாடியிருக்கிறாங்க. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இதை பாடுங்க. இறைவனுடைய புகழ், திருவடி புகழ்ச்சி. இதுதான் இந்த மாதிரி இறைவனுடைய புகழை தெரியாமல் நான் அறிவில்லாமல் இருக்கின்றேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க.
இந்த 12வது பாடலில் உணவின் மேல் இச்சை கொண்டு பலவிதமான பதார்த்தங்களை தேடி அலைகின்றவனாகத்தான் இருக்கின்றேன். இறைவனுடைய பெருமையை அறிந்து கொள்ளவில்லை, அதனால் அவனுடைய அருளை பெற முடியாமல் இருக்கின்றேன் அப்படின்னு சொன்னவங்க வள்ளல் பெருமான் திருவருட்பாலேயே பல இடங்களில் இறைவனுடைய பெருமையையும் அவர் சொல்லக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய தன்மையையும் குணங்களையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதைத்தான் இப்போ நான் சில பாடல்களை உங்களுக்கு படித்து காமிச்சேன். நீங்களும் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அவருடைய பெருமைகளை பாடி அந்த பணியுங்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. நாம் மீண்டும் நாளைய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.